அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி NBHS PHHAAY ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவுகளும் மேலும் அவர்களுக்கு புதிய சலுகைகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு மத்திய மாநில அரசின் சலுகைகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை ரேஷன் அட்டை குறைதீர் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த முகாமில் குடும்ப அட்டையில் பெயர் மாற்றம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு, புதிய அட்டை கோரி விண்ணப்பம், மூத்த குடிமக்களுக்கான அங்கீகார சான்று போன்ற சேவைகள் வழங்கப்படுகின்றன. ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் மாதம் 2ஆம் சனிக்கிழமைகளில் தங்களுடைய ரேஷன் அட்டைகளில் ஏதாவது மாற்றம் இருப்பின் இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த முகாம்கள் அந்தந்த பகுதியில் உள்ள வட்ட வளங்கள் மற்றும் தாலுகா அலுவலகங்கள், உதவி ஆணையர் அலுவலகங்களில் இந்த முகாம்கள் செயல்படுகின்றன. காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை இந்த முகாம்கள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தாவேகா அரசு தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது. தற்போது மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள். இதனால் இதுவரை ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும். இதற்கான கணக்கெடுக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. 21 வயது முதல் 60 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபாயும், 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு 3000 ரூபாய் வழங்குவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக தமிழக அரசு ரேஷன் கடைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டு வர பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தற்போது குடும்ப அட்டைகளின் சிரமத்தை குறைக்கும் வகையில் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், பொதுவாக வயது முதிர்வு அல்லது கடின உழைப்பு காரணமாக நிறைய பேருக்கு கைரேகை சரியாக பதிவாகாமல் போகலாம். இதனால் ரேஷன் பொருட்கள் வாங்குவதில் தாமதமும் சிரமமும் ஏற்படுகிறது. இதற்காக ஃபேஷியல் ரெகக்னிஷன் எனப்படும் முக அங்கீகாரம் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம். ரேஷன் கடைகளில் இப்போதுள்ள பயோமெட்ரிக் முறைக்கு மாற்றாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த புதிய திட்டத்தின்படி ரேஷன் கடைகளில் உள்ள கேமரா மூலம் பயனாளியின் முகத்தை ஸ்கேன் செய்து அவரது விவரங்கள் துல்லியமாக உறுதி செய்யப்பட்டு பொருட்கள் வழங்கப்படும். ஸ்மார்ட் போன்களில் முகத்தை காட்டி லாக் திறப்பதை போலவே இந்த எளிய தொழில்நுட்பம் போலி கார்டுதாரர்கள் ரேஷன் பொருட்களை பெறுவதை தடுத்து முறைகேடுகளை ஒழிப்பதுடன் கைரேகை தடையின்றி பொதுமக்கள் மிக விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை பெற்றுச் செல்ல வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு விண்ணப்பங்கள் நிலுவையில் இல்லாத வகையில் விரைவாக புதிய கார்டுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.